உலகின் மிகப்பெரிய கடலின் விளிம்பில் உட்கார்ந்துகிட்டு ஆ தாகத்தால் துடித்து இறந்து போவதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? கொஞ்சம் கஷ்டமான கற்பனை தான். கேட்பதற்கு கொஞ்சம் அபத்தமா இருக்கலாம். ஆனா பல 100 கோடிகளை சம்பாதித்து விட்டு அதை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியாமல் ஒரு வறண்ட வாழ்க்கையை வாழும் மனிதர்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பழந்தமிழர்கள் இப்படித்தான் பார்த்திருக்காங்க. உண்மைதான். இது வெறும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. எக்ஸாக்ட்லி. நீங்கள் இப்போதே இணைந்திருப்பது ஒரு சுவாரஸ்யமான அறிவு பயணத்தில். இன்று நாம் அலச போகும் விஷயம், அதாவது உங்க பேங்க் பேலன்ஸ் பற்றியது மட்டுமல்ல, மனித மனத்தின் ஆழமான பாதுகாப்பின்மை உணர்வை பற்றியது. ஆமா. புலவர் குழந்தை அவர்கள் தொகுத்த நீதி களஞ்சியம் அப்படிங்கிற பழங்கால தமிழ் நூலில் உள்ள நன்றியிற் செல்வம் என்ற அதிகாரத்தைத்தான் இன்று நாம் உடைத்து பார்க்க போகிறோம். எளிமையாக சொல்வதானால் பயன்படாத செல்வம். கரெக்ட். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நாலடியார், பழமொழி, நன்னெறி போன்ற பழங்கால நூல்கள் செல்வத்தை எப்படி பார்க்கின்றன அப்படிங்கறத பத்தி பேச போறோம். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த பாடல்களை நான் வெறும் தார்மீக அறிவுரைகளாக பார்க்கவில்லை. ஓ, அப்புறம் எப்படி பாக்குறீங்க? அவை மிக துல்லியமான மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தத்துவங்கள். அதாவது பேரின பொருளியல் அப்படின்னு சொல்வோம் இல்லையா, அதுதான். மனிதர்கள் செல்வத்தை எப்படி அணுகுறாங்க, அதை குவித்து வைக்கும்போது ஏற்படும் உளவியல் சிக்கல்கள், இது எல்லாத்தையும் அந்த பழங்கால புலவர்கள் மிக சரியாக படம் பிடிச்சிருக்காங்க. ஆமா, இன்றைய காலகட்டத்தில் நாம் காணும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கும் இது பொருந்தி போகுது. கண்டிப்பா. மனித மனத்தின் சுயநலத்திற்கு அந்த பழங்கால பாடல்கள் ஒரு நுண்ணோக்கியைப் போல செயல்படுகின்றன. அதை புரிந்து கொள்ள அந்த நூலின் மிக அடிப்படையான ஒரு முரண்பாட்டிலிருந்து தொடங்குவோம். பாத்தீங்கன்னா, தன்னிடம் இல்லாத ஒரு பொருள் தனக்கு பக்கத்தில் இருக்கும் ஒருவரிடம் நிறைய இருந்தால் அது தனக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மனிதர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அல்லவா? அது மனித இயல்புதான். ஆனா நிஜம் அப்படி இருப்பதில்லை அப்படிங்கறத நாலடியார் பாடல்கள் மிக தெளிவா உடைக்குது. ஆமா, நாலடியாரின் 981வது பாடல் ஒரு விழா மரத்தையும் வௌவாலையும் ஒப்பிடுகிறது. ஒரு விழா மரத்துல எவ்வளவுதான் பழங்கள் கொத்து கொத்தாக காய்க்கு தொங்கினாலும் வௌவால்கள் அந்த மரத்தை நெருங்கவே நெருங்காதான். ஏன்னா விளாம் பழத்தின் வெளி ஓடு அவ்வளவு கடினமாக இருக்கும். வௌவால்னால அதை கொத்தி சாப்பிட முடியாது. அதுபோல கஞ்சர்கள் எவ்வளவு பெரிய செல்வத்தை குவித்து வைத்திருந்தாலும் அவர்களின் குணம் அந்த விளாம்பழத்தின் ஓட்டை போல கடினமாக இருப்பதால் மக்கள் அவர்களை நெருங்கவே மாட்டார்கள் அப்படின்னு அந்த பாடல் சொல்லுது. அந்த ஒப்பீட்டின் பின்னணியில் உள்ள உளவியலை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வௌவால் அப்படிங்கிறது இரவில் உணவு தேடும் ஒரு உயிரி. இருட்டில் அதன் ஒரே நோக்கம் பசியை போக்குவதுதான். ஆனால் அது தன் பசியை போக்கிக் கொள்ள ஒரு கடினமான விளாம்பழத்தை தேர்ந்தெடுப்பதில்லை. இங்கே விளாம்பழத்தின் ஓடு என்பது கஞ்சர்களின் அந்த இறுகிய மனநிலையை குறிக்கிது. ஓ, ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அவங்க தங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத வேலியை, ஒரு பாதுகாப்பு கவசத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். செல்வம் இயல்பாகவே மக்களை ஈர்க்கும் ஒரு காந்த விசை போல செயல்பட வேண்டும். கரெக்ட். ஆனா இவர்களின் மனக்கடினம் அந்த ஈர்ப்பு விசையை முற்றிலும் தடுத்து நிறுத்திவிடுகிறது. தங்களை யாரும் நெருங்கிவிடக்கூடாது அப்படிங்கிற பயம். எக்ஸாக்ட்லி. தங்கள் செல்வம் குறைந்துவிடக்கூடாது என்ற அந்த அதீத பயமே அந்த விளாம்பழ ஓடு. அந்த ஓடை என்பது ஒரு வகையான சுய பயிர்ப்படுத்தல் அப்படின்னு சொல்லலாம். சரி, நாலடியாரின் 983வது பாடலில் வரும் இன்னொரு அட்டகாசமான ஒப்பீட்டை பார்ப்போம். சொல்லுங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய கடலின் அருகிலே வாழ்ந்தாலும் உங்களுக்கு தாகம் எடுக்கும்போது அந்த கடல் நீரை அள்ளி குடிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அது உப்பு நீர். ஆமா, தாகம் தீர்க்காது. மாறாக பல மைல்கள் தாண்டி வெகு தூரத்தில் உள்ள ஒரு கிணற்று நீரை தேடிச் சென்று குடிப்பீர்கள். இது இன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பாருங்களேன். எப்படி சொல்றீங்க? நம் வீட்டுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய நீச்சல் குளம் வைத்திருக்கும் ஒரு கோடீஸ்வரர் இருக்கும்போது ஒரு குவளை குடிநீருக்காக 3 தெருத்தல் தள்ளி இருக்கும் நம் நடுத்தர வர்க்கத்த நண்பனை தேடிச் செல்வதைப் போல இருக்கிறது. ஆமா, ரொம்ப சரியான ஒப்பீடு. இந்த உப்புக்கடல் ஒப்பீடு அந்த கஞ்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ரோஸ்ட் இல்லையா? ஆமா, இந்த உப்புக்கடல் ஒப்பீட்டை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மதிப்பு என்பதின் உண்மையான அர்த்தத்தை இந்த பாடல்கள் நமக்கு கற்பிக்கின்றன. மதிப்புனா வேல்யூ. ஆமா, செல்வம் என்பது அதன் அளவுகளில் இல்ல, அது அதன் பயன்பாட்டு வேகத்துல தான் இருக்கு அப்படிங்கறத ஆணித்தரமா நிறுவுறாங்க. அதாவது வால்யூம் இல்ல வெலாசிட்டி அப்படிங்கிறீங்க. கரெக்ட். கடலின் பிரம்மாண்டம் என்பது அளவிட முடியாதது. ஆனால் தாகத்தை தணிக்க முடியாத போது அந்த பிரம்மாண்டம் முற்றிலும் பயனற்றதாகி விடுகிறது.
அதே போலதான் மனிதர்களின் செல்வமும். பல கோடிகளை பதுக்கி வச்சிருந்தாலும் பயனில்ல. ஆமா, கருணை என்ற சிறு ஊற்று இல்லை என்றால் அளவை விட அணுகுமுறையே மனிதர்களின் உண்மையான மதிப்பை தீர்மானிக்கிறது. தூரத்தில் உள்ள கிணறு என்பது தன்னிடம் குறைவாக இருந்தாலும் அது பிறருக்கு பயன்படும் வகையில் இருப்பதே உண்மையான செல்வம் அப்படிங்கறத காட்டுது. ஒரு நிமிடம், இங்கே நான் ஒரு மாற்று தரப்புவாதத்தை முன்வைக்க விரும்புகிறேன். தாராளமா சொல்லுங்க. பணத்தை சேமிப்பது என்பது ஒரு நல்ல பழக்கம்தானே? நாளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் அந்த பணம் தானே நம்மை காப்பாற்றும். ஆமா. பொறுப்பான சேமிப்பிற்கும் இந்த உப்புக்கடல் போன்ற கஞ்சத்தனத்திற்கும் எங்கே கோடு கிழிக்கிறாங்க? அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை அவங்க எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாமே. இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. சேமிப்பு என்பதற்கும் பதுக்கல் என்பதற்கும் ஒரு மிகப்பெரிய உளவியல் வித்தியாசம் இருக்கு. ஓகே. சேமிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கை கொண்டது. அதாவது ஒரு வீடு கட்ட, குழந்தைகளின் கல்விக்கு அல்லது ஓய்வு காலத்திற்கு அப்படின்னு இருக்கலாம். ஆனா பதுக்கல் என்பது ஒருபோதும் திருப்தி அடையாத ஒரு மனநிலை. அதுதான் கடலுக்கும் கிணற்றுக்கும் உள்ள வித்தியாசம். கரெக்ட். கிணறு நீரை சுரக்க சுரக்க கொடுக்கும், மீண்டும் ஊறும். ஆனால் கடல் தன்னிடமே எல்லாவற்றையும் தக்க வைத்துக் கொள்ளும். பழந்தமிழர்கள் பொறுப்பான சேமிப்பை எதிர்க்கவில்லை. அப்புறம் எதை எதிர்க்கிறாங்க? செல்வம் என்பது பொருளாதார சுழற்சியில் பயன்படாமல் முடங்கி போவதையே எதிர்க்கிறார்கள். ஒரு சமூகத்தின் பொருளாதாரம் ஆரோக்கியமாக இயங்க வேண்டுமென்றால் பணம் சுற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். சரி, அப்படியென்றால் அவர்கள் தங்களுக்கு செலவு செய்யாவிட்டாலும் அவர்கள் சேர்த்து வைக்கும் பணம் வேறு வகையிலாவது பெரிய பொருளாதார சுழற்சிக்கு உதவுதா அப்படின்னு பார்த்தால், நாலடியாரின் 984வது பாடல் ஒரு துயரமான முரண்பாட்டை காட்டுது. என்னமோ பாத்தீங்களா? இயற்கை வளங்களின் சமநிலையற்ற தன்மையை இதைவிட சிறப்பாக விளக்க முடியாது. மழை எங்கே பெய்ய வேண்டும், எங்கே நிலம் வறண்டு கிடக்கிறதோ அங்கே பெய்ய வேண்டும். ஆமா, அப்பதானே பயிர் வளரும். ஆனால் அது கடலில் பெய்வது என்பது இயற்கை செய்யும் ஒரு வீண் விரயம். இன்றைய பொருளாதாரத்தோடு இதை இணைத்து பாருங்கள். பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மீண்டும் மீண்டும் வரிச் சலுகைகள் கிடைக்கும். அல்லது பேங்க் பெயில்அவுட்ஸ் கூட ஈஸியா கிடைக்கும். ஆமா. ஆனால் அதே நேரம் ஒரு சிறு தொழில் செய்பவர் வங்கியில் சிறிய கடனுக்காக அலைந்து கொண்டிருப்பார். ஏற்கனவே பணம் நிரம்பி வழியும் இடத்திலேயே மீண்டும் பணம் கொட்டுவதைத்தான் அந்த கடலில் பெய்யும் மழை என்ற வரி மிக துல்லியமாக சுட்டிக்காட்டுது. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இது ஆச்சரியமா இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஏற்றத்தாழ்வை கவனிச்சிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நீங்க அடுத்த பாடலையும் பார்க்கணும். ஆமா, பழமொழி நானூறின் 986வது பாடல் இதை இன்னும் ஆழமாக தோண்டுகிறது. நாய் பெற்ற தேங்கம் பழம் என்ற வரியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆமா, ரொம்ப பிரபலமான பழமொழி. ஆங்கிலத்துல டாக் இன் த மேஞ்சர் அப்படின்னு சொல்வாங்களே, அது இதுதானே? ஒரு நாய் ஒரு தேங்காயை பெற்றால் என்ன செய்யும்? அதற்கு கடினமான அந்த ஓட்டை உடைக்கவும் தெரியாது, உள்ளே இருக்கும் பருப்பை உண்ணவும் முடியாது. அது மட்டுமா, வேற யாராவது அதை எடுத்து சாப்பிடலான்னு வந்தா அவங்கள பார்த்து குறைத்து விரட்டும். எக்ஸாக்ட்லி. தங்களுக்கு தாங்களே செல்வத்தை அனுபவிக்கவும் மாட்டார்கள், மற்றவர்கள் அனுபவிப்பதை பார்த்து பொறுக்கவும் மாட்டார்கள். இதை விட ஒரு மோசமான மனநிலை இருக்க முடியுமா அப்படின்னு உங்களை நான் கேட்கிறேன். இந்த இடத்துல நம்ம பரிணாம உளவியல கொஞ்சம் பேசணும். ஏன் ஒரு நாய் அந்த தேங்காயை அப்படி பாதுகாக்கிறது? அது உணவுன்னு நினைச்சுக்கிட்டா? இல்ல, அது உணவு என்பதால் அல்ல. அது அதன் ஆதிக்க பகுதியை குறிக்கும் ஒரு பொருள். அதாவது டெரிட்டோரியல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவோம். மனிதர்களும் அப்படித்தான். வங்கி இருப்பு என்பதற்கு அவர்களுக்கு வெறும் எண்கள் அல்ல அப்படிங்கிறீங்களா? ஆமா, அது அவர்களின் அதிகாரத்தின் அடையாளம். எல்லாமே தன்னிடம் கொட்டி கிடந்தாலும் இன்னும் ஏதோ குறைவதாகவே அவர்கள் உணர்வார்கள். இதுதான் பற்றாக்குறை மனப்பான்மை, அதாவது ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். அதே பழமொழி பாடல்ல மூங்கிலில் முத்து உருவாகும் என்று குறிப்பும் வருது இல்லையா? ஆமா, மலையில் உள்ள மூங்கிலில் முத்து விளைந்தாலும் அது யாருக்கும் பயன்படாம மலையிலேயே உதிர்ந்து விழும். அதுபோல செல்வத்தை அனுபவிக்கவும் தெரியாமல் பிறருக்கு கொடுக்கவும் மனமில்லாமல் இருப்பவர்களின் செல்வம் முற்றிலும் வீணாகி போகிறது. கரெக்ட். இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு மனிதர்களுக்கு இருந்தால் படிப்பு இதையெல்லாம் மாற்றிவிடாதா? அவர்களுக்கு கல்வி கிடைத்தால் இந்த பற்றாக்குறை மனப்பான்மை உடைந்து விட வேண்டும் அல்லவா என்ற கேள்வியோடு நாம் அடுத்த பகுதிக்கு செல்லலாம். அது ஒரு முக்கியமான கேள்விதான். நாலடியார் 982 மற்றும் 85வது பாடல்கள் இதற்கு பதில் தருகின்றன. கள்ளிச்செடியின் பூ பார்ப்பதற்கு அழகிய சிறிய அரும்புகளைப் போல மஞ்சள் மற்றும் செக்கச்சிவந்த நிறத்தில் அழகாக இருக்குமாம். ஆனால் அதை யாரும் தலையில் சூடிக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அது முட்கள் நிறைந்த கள்ளிச்செடி,
யார் அதை தொட போறாங்க? அதே போலத்தான் அறிவில்லாதவர்கள் எவ்வளவுதான் செல்வத்தை குவித்து வைத்திருந்தாலும் நல்லவர்கள் அவர்களை நெருங்க மாட்டார்கள். இதுல ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவலை ஆசிரியர் புலவர் குழந்தை பதிவு செஞ்சிருக்காரு. ஓ அப்படியா? என்ன தகவல் அது? 1931ஆம் ஆண்டு உண்டான ஒரு வகை பூச்சி நோயால வேலிகளிலும் ஆற்றங்கரைகளிலும் செழித்து வளர்ந்திருந்த இந்த கள்ளி செடிகள் ஒரே அடியில ஒழிந்து விட்டனவாம். இதை தெரிஞ்சப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது மிக முக்கியமான ஒரு வரலாற்று பதிவு. கள்ளி செடி எவ்வளவு வீரியமாக வளர்ந்தாலும் ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத பூச்சி அதனை அழித்து விட்டது. இது பொருளாதாரத்துக்கும் பொருந்துமா? கண்டிப்பா. பொருளாதாரத்தில் இதை பிளாக் ஸ்வான் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம். திடீரென வரும் ஒரு சந்தை வீழ்ச்சியோ, அதாவது மார்க்கெட் கிராஷ், அல்லது ஒரு பெருந்தொற்றோ எப்படி பல பில்லியன் டாலர்களை காணாமல் போக செய்கிறதோ அதையே அந்த பூச்சி நோய் உணர்த்துகிறது. ஆமா, நம்ம கண் முன்னாடியே நடந்திருக்கே. நீங்கள் எவ்வளவுதான் கடினமான ஓட்டை கட்டி பதுக்கி வைத்தாலும் அது ஒரு நொடியில் அழிந்து போகும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத காட்டிட்டாங்க. உண்மைதான். நாலடியாரின் 985வது பாடல் இதைத் தொடர்ந்து பகுத்தறிவு இல்லாதவர்கள் எவ்வளவோ படித்திருந்தாலும் அவர்கள் படிக்காதவர்களே என்கிறது. ஆமா. அதே சமயம் வறுமையில் இருந்தாலும் பிறருக்கு கொடுப்பவர்களே உண்மையான செல்வந்தர்கள். அப்படியென்றால் பழந்தமிழர்கள் படிப்பை எப்படி அளந்தார்கள்? எம்பத்தி எனப்படும் பிறர் உணர்வை புரிந்து கொள்ளும் திறனில்லாத கல்வி வெறும் ஏமாற்று வேலை என்கிறார்களா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பழந்தமிழர்கள் கல்வியை வெறும் எழுத்தறிவாகவோ அல்லது தகவல் சேகரிப்பாகவோ பார்க்கவில்லை. ஏட்டுச்சுரைக்காய் மாதிரி இல்லையா? கரெக்ட். ஒருவன் நிறைய புத்தகங்களை படித்திருக்கலாம், பெரிய பட்டங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அவனிடம் சக மனிதனின் வலியை கண்டுணரும் பகுத்தறிவு இல்லை என்றால் அந்த கல்வி முழுமையற்றது. ரொம்ப ஆழமான கருத்து. இதை விளக்குவதற்கு பழமொழி 400இன் 987வது பாடல் பனைமரத்தை ஒப்பிடுகிறது. இரும்பு பனை, அதாவது பனைமரம் தன்னை நட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்தவர்களுக்கு பயன்படாமல் அறிமுகமில்லாத புதியவர்களுக்கு பயன்படுமாம். அடடா. அதுபோல இந்த போலியான செல்வந்தர்கள் தங்களை நம்பி வாழும் சுற்றத்தாருக்கு, உறவினர்களுக்கு உதவாமல் எங்கோ இருக்கும் முன்பின் தெரியாதவர்களுக்கு பகட்டுக்காக உதவுவார்கள். ஓ, இது மிகச் சுவாரஸ்யமானது. உண்மையான தேவை இருப்பவர்களுக்கு உதவாமல் வெளியே பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படும் PR அல்லது விளம்பரப் பிரியர்களை பற்றி பேசுகிறீர்கள். ஆமா, இன்னைக்கு அது நிறைய நடக்குது. இன்றைய சமூக வலைதள காலத்திற்கும் இது எவ்வளவு துல்லியமாக பொருந்துகிறது பாருங்கள். வீட்டில் இருப்பவர்களின் தேவைகளை கண்டுகொள்ளாமல் வெளி உலகத்திற்கு தங்களை மிகப்பெரிய தர்மவான்களாக காட்டிக்கொள்பவர்களை நாம் தினமும் பார்க்கிறோம். ஆக உண்மையான கல்வி என்பது எங்கே தேவைப்படுகிறதோ அங்கே பயன்படுவது, வெறும் பகட்டுக்காக அல்ல. சரியா சொன்னீங்க. இந்த அளவு சுயநலமாக இருப்பவர்கள் வெளியில் எப்படி தெரிவார்கள்னு பார்த்துட்டோம். தாங்களும் அனுபவிக்காமல் யாருக்கும் கொடுக்காமல் பதுக்கி வைக்கப்படும் இந்த செல்வம் கடைசியில் என்னதான் ஆகும்? இங்கேதான் நாம் பதுக்கப்படும் செல்வத்தின் இறுதி விதியை பற்றி பேச வேண்டும். இப்படியே தங்களுக்குள்ளேயே சுருங்கி வாழும் இவர்களுடைய செல்வத்தின் இறுதி முடிவுதான் என்ன? நன்னெறியின் 988வது பாடல் இதை மிக அழகாக சொல்லுது. கரிய கடல் நீரை மேகங்கள் முகந்து மழையாக பெய்து உலகிற்கு உதவுகின்றன. ஆமா. அதுபோல பிறருக்கு உதவாத கஞ்சர்களின் செல்வத்தை வேறு யாராவது மேகம் போல அல்லது புயல் போல எடுத்து பிறருக்கு கொடுத்து அவர்கள் அந்த புகழை அடைவார்கள். அந்த கஞ்சனுக்கு எந்த புகழும் சேராது அப்படின்னு சொல்லுது. இதைவிட தெளிவா சொல்ல முடியாது. அதாவது சுருக்கமாக சொன்னால் இந்த கஞ்சர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு இலவச வங்கிலாக்கராக செயல்படுகிறார்கள். இவர்களே கஷ்டப்பட்டு இரவு பகலாக தூங்காமல் சம்பாதிப்பார்கள், பாதுகாத்து வைப்பார்கள். ஆனால் கடைசியில் அந்த பணத்தை வேறு யாரோ அனுபவித்துவிட்டு ஹீரோவாகி விடுவார்கள். இது நிஜமாவே ஒரு கடுமையான உண்மைதான். ஒரு ப்ரூட்டல் ரியாலிட்டி செக் அப்படின்னு சொல்லலாம். செல்வத்தை பதுக்கி வைப்பதிலுள்ள முரண்பாடு இதுதான். ஆமா. அதேதான் கொன்றை வேந்தனின் 991வது பாடலான ஈயார் தேற்றை தீயார் கொல்வர் அப்படிங்கிற வரி சுட்டி காட்டுது. ஈயாதவர், அதாவது பிறர்க்கு கொடுக்காத கஞ்சர் சேர்த்த பொருளை கள்வர் முதலிய தீயவர்கள் பறித்துக் கொள்வார்கள். இது திருடர்களாக இருக்கலாம் அல்லது பணவீக்கமாக கூட இருக்கலாம். கரெக்ட். அல்லது அந்த பணத்தின் அருமை தெரியாத அவர்களின் அடுத்த தலைமுறையாக கூட இருக்கலாம். ஓ ஆமா. எல்லாவற்றையும் தங்களுக்குள்ளேயே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதன் மூலம் அவர்கள் பணத்தை மட்டும் இழக்கவில்லை, பணத்தை விட பல மடங்கு நிலையான ஒன்றான தங்கள் அடையாளத்தை, அதாவது புகழை இழந்து விடுகிறார்கள். அப்படியென்றால் செல்வத்தை எப்படித்தான் கையாளுவது? இதற்கு ஏதேனும் தீர்வு சொல்றாங்களா? சிறுபஞ்ச மூலத்தின் 992வது பாடல் இதற்கு ஒரு அருமையான விவசாய ஒப்பீட்டை தருது.
ஒரு சிறந்த உழவன் என்ன செய்வான்? வெறுமனே விதைய மட்டும் நிலத்தில் தூவிவிட்டு போக மாட்டான். களை எடுக்கணும்ல. ஆமா, நிலத்தில் வளரும் தேவையற்ற புல் பூண்டுகளை நீக்குவான், சரியான முறையில் எருவிட்டு நிலத்தை பண்படுத்துவான். அதே போலத்தான் செல்வமும். செல்வத்தை சேர்த்து வைப்பது மட்டும் போதாது அப்படிங்கிறீங்களா? அதை சரியான முறையில் கையாண்டு தேவையற்ற வழிகளில் விரயமாவதை தடுத்து, அதாவது களையெடுத்தல், நல்வழியில் சமூகத்தின் பலவீனமான பிரிவினருக்கு பயன்படும் வகையில் அதை பகிர வேண்டும். அதுதான் எரியிடுதல். சூப்பர். செல்வத்தை பண்படுத்துவது என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. ஒரு உழவன் நிலத்தை பண்படுத்துவது போல மனிதன் தன்னிடம் உள்ள செல்வத்தை பண்படுத்த வேண்டும். இதுவரை நீங்கள் கேட்டதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர்கள் ஒரு கடலையும் விளாமரத்தையும் நாயையும் மேகத்தையும் பனைமரத்தையும் வைத்து எவ்வளவு பெரிய பொருளாதார மற்றும் உளவியல் பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் அந்த பாடல்களின் அழகு. செல்வம் என்பது தேங்கி நிற்கும் ஒரு குளம் அல்ல. அது பலருக்கும் பயனளிக்கும் வகையில் பாய்ந்தோடும் ஒரு நதியாக இருக்க வேண்டும். தாகத்தை தணிக்காத கடலும் ஒன்றுதான், யாருக்கும் உதவாத ஒரு நபரும் ஒன்றுதான். அந்த முடிச்சு மிக முக்கியமானது. நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதில் எந்த பெருமையும் இல்லை. நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம், எவ்வளவு வேகமாக அதை சமூகத்தின் சுழற்சியில் விடுகிறோம் என்பதில்தான் அதன் உண்மையான மதிப்பு அடங்கியிருக்கு. வறுமை என்பது பணமில்லாமை அல்ல, கொடுக்க வேண்டும் என்ற அந்த பகுத்தறிவில்லாமையே என்பதை இந்த வரிகள் நமக்கு ஆழமாக உணர்த்துகின்றன. மிக சரி. இந்த பாடல்களை கேட்ட பிறகு உங்களிடம் நான் ஒரு இறுதியான சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். செல்வம் என்பது பகிரப்படும் போதுதான் அதன் உண்மையான மதிப்பை பெறுகிறது என்றால், நம் வாழ்வில் நாம் செல்வத்தை தாண்டி வேறு எதையெல்லாம் இப்படி யாருக்கும் பயன்படாமல் பதுக்கி வைத்திருக்கிறோம் என்று கொஞ்சம் ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட அரிய அறிவையா, மற்றவர்களின் திறமையை பார்த்து பாராட்ட வேண்டிய வார்த்தைகளையா, அல்லது எல்லாவற்றையும் விட பல மடங்கு மதிப்புமிக்க உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய உங்களுடைய நேரத்தையா? அருமையான கேள்வி. அந்த நாய்க்கு கிடைத்த தேங்காயைப் போல நீங்கள் எதை கட்டி எழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை அது அறிவாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், அல்லது நேரமாக இருக்கலாம். அதை பதுக்காமல் ஒரு பாய்ந்தோடும் நதியாக மாற்றுங்கள். உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த அறிவுத் தேடலில் எங்களோடு இவ்வளவு நேரம் பயணித்ததற்கு நன்றி. மீண்டும் இதே போன்ற ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.